ஹாய் உறவுகளே, காலை வணக்கம். டுடே ஸ்நாக்ஸ் என் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறேன். இது என்னென்னா காராமணின்னு எனக்கு சொன்னாங்க. இதை வறுத்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். சிம்மிலே வச்சு வறுங்க. இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அது மாதிரிக்கும் வறுங்க. வறுத்து அது 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். பக்கத்தில் டீ கொதிக்குது. ஒலையும் போட்டுட்டேன். காலையிலேயே வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் பரபரப்பாக எடுப்பேன், சரியாக எடுக்க மாட்டேன். இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு டீ கொதிக்குது. இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு அதை கழுவிட்டு வேக வச்சுருங்க. டீ கொதிச்சிடுச்சு, அதை வடிகட்டணும். இந்த பக்கம் கீரை அலசி வச்சுருக்கேன், உலை போட்டிருக்கேன். கீரைக்கு இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு வேக போட்டிருக்கிறேன். வேக போட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து கீரை போட்டிருக்கிறேன். கீரை ஒரு வேக்காடு வந்ததும் கிளறி புளி கொஞ்சம் போடணும். நல்லா வேகட்டும். வெந்துடுச்சு, ஒரு கொதி வந்துடுச்சு. புளி கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கிளறு கிண்டி, இவ்வளோ தான் போடணும். போட்டுட்டு கிண்டி, எனக்கு தெரிஞ்சபடி நான் செய்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். வெந்துடுச்சு. ஊறிடுச்சு. அதை வேக போடணும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் வெந்துட்டால் போதும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஒரு சிட்டிகை உப்பு போடுங்க. இங்கே கீரைக்கு சைடிஷ் ரெடி ஆகுது. முட்டை இது வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுருங்க. முட்டை வேகுது. வெந்ததும் இது மாதிரி வடிகட்டி அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு, உரல் இருந்தால் உரலில் இடிச்சுக்குங்க. இல்லைன்னா மத்தால கூட இடிக்க முடிஞ்சா. நான் உரலில் தான் இடிப்பேன். இல்லை மிக்சியில் போட்டு அரைக்கலாம், ஆனால் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு. இந்த பக்கம் கீரை தாளிப்புக்கு கடாய் வச்சுருக்கேன். சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு கிண்டி கீரையை ஊற்றிடணும். கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை போட்டு, கீரை ரெடி. இந்த பக்கம் முட்டையும் வெந்துடுச்சு. அதை உரித்து மசாலா போடணும். மசாலா போட்டாச்சு. இந்த பக்கம் தோசை டிஃபனும் ரெடி ஆகுது. காலையிலே செய்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்வேன். அந்த இடித்த காராமணி இது புட்டு ரெடி ஆகிருக்கு. இதை பிடிச்சி லட்டாவும் செஞ்சு வச்சுருக்கிறேன். முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி, என் சின்ன பையனுக்கு ஆம்லேட். அது அவருக்கு அவியல் பிடிக்காது முட்டை. அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு லட்டு ரெடி பண்ணிட்டேன். எங்கள் அம்மாவுக்கும் இது சேர்த்து தான் செய்வேன் ஸ்நாக்ஸு. பசங்க கூட கம்முன்னு இருப்பாங்க. எங்கள் அம்மா தான் முகம் வாடும் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா. உடனே எங்கள் நைனாவை நினைப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுவேன் டெய்லியும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு. கடை ஃபுட்டை நிறுத்திடுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்